Revelation chapter 17 verse 1 to 18. verse 1. 7 கலசங்களையும் அந்த 7 தூதர்களில் ஒருவன் வந்து என்னுடனே பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேலே உட்கார்ந்து இருக்கிற மகா வேசியுடனே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவாள் பூமியின் குடிகளும் வெறிக்கொண்டு இருந்தார்களே. And there has come one of the 7 angels, and which had the 7 whistles, and taketh with me, and saying unto me, Come and hear, I will show unto thee a judgment of the great wearer that and setteth upon me waters. வசனம் 2. அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி, with whom the kings of the earth have the committed fornication, and the inhabitants of the earth have been made and drunk with this wine of the fornication. வசனம் 3. ஆவி உள்ள என் வனாந்தரத்திற்கு கொண்டு போனேன். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்திருந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். So he carried me and way in the spirit into the wilderness, and I saw the woman sit upon the scarlet clutter, beast, full of names of the blasphemy, having the 7 heads and the 10 horns. வசனம் 4. அந்த ஸ்திரீ இரத்தம் பரத்தும் சிவப்பான ஆடையும் தரித்த, பொன்னினாலும் இரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு, தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். And the woman was an hero in the purple and the scarlet colors, and the naked in the gold and the precious stones and the pearls, having a golden cup in ear and hands full of the abominations and the filthiness of hair and fornication. வசனம் 5. மேலும் இரகசியம் மகா பாபிலோனின் வேசித்தனங்களும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கு தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியிலே எழுதியிருந்தது. And upon ear and persecution was a name, and with right and mystery, Babylon this great, and the mothers of the harlots and the abominations of the earth. வசனம் 5. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்திலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்திலும் வெறிக்கொண்டு இருந்ததையும் கண்டேன். அவைகளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். And I saw this woman drunken with this blood of the saints, and with the blood of the martyrs of the Jesus. And when I saw her, I wonders with great admiration. அதன் மேல் அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, என் ஆச்சரியப்படுகிறாய், இந்த ஸ்திரீயினுடைய இரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடைய இவைகள் சுமக்கிற மிருகத்தினுடைய இரகசியத்தையும் உனக்கு சொல்கிறேன். And the angel said unto me, Wherefore didst thou marvel? Will I tell thee the mystery of the woman and of the beast that carried her, on which head and the 7 heads and the 10 horns. வசனம் 8. நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலகம் தோற்று முதல்
ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற்று போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். And beast and that and though and shall was and was and is and not and shall and curse as again out of the bottomless pit and go into the protection and the devil and the earth shall and wonder those names were not and written in the book of the life from these foundations of the world when they behold the beast that was and is and not and yet is. வசனம் 9. ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த 7 ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற 7 மலைகளாம். And here is and the minds and visions the head wisdom the 7 heads and the 7 mountains and the which the woman said. வசனம் 10. இவைகள் 7 ராஜாக்களும் இவைகளில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றொருவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்து இருக்க வேண்டும். And there are the 7 kings and 5 are the fallen and one is and the another is not hid and calm and when he cometh and the most and continues a short peace. வசனம் 11. இருந்ததும் இராததுமாகிய மிருகமே எட்டாதனவனும் அவ்வழியிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான். And the beast and this was and is not even is the eighth and is of the 7 and get into the protection. வசனம் 12. நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். அவர்கள் இனமும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே 1 மணி நேரமளவு ராஜாக்களைப் போல அதிகாரம் பெற்றுக்கொள்கிறார்கள். And the 10 urns which and though and sweet are the 10 kings and which and have the received no kingdom as head and but receive and power as the king one her with a best. வசனம் 13. இவர்கள் ஒரே யோசனைகள் உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். Those eight have one main and shall give their power and strengthen unto the best. வசனம் 14. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஜெயிப்பார். அவருடனே இருக்கிறவர்கள் அழிக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும். உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். Those shall and make war and with his lambs and the lamb shall overcome them for the eastern land of the lands and the king of the kings and the are with him and called and the chosen and the faithful. வசனம் 15. பின்னும் அவன் என்னை நோக்கி இந்த வேசி உட்கார்ந்து இருக்கிற தண்ணீர்களை கண்டாய். அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரர்களுமாம். And he said unto me, the waters which thou swearest were set at the people and the multitude and the nations and the tongues. வசனம் 16. நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளானவர்கள்
அந்த வேசியை பகைத்து அவளை பாழும் நிர்வாணமாக்கி அவளுடைய மாமிசத்தை பட்சித்து அவளுடைய நெருப்பினால் சுட்டெரித்து போடுவார்கள். And the tenants and which and those was upon the best those and shall and hate and this war and shall make here and desolate and the naked and the shall and eat here and flesh and born and ear and with fair. வசனம் 17. தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அவர்கள் தனது யோசனைகளை நிறைவேற்றுகிறதற்கும் ஒரே யோசனை உள்ளவர்களாய் இருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்திற்கு கொடுக்கிறதற்கும் அவர்களுடைய இருதயங்களை ஏவினார். For God and hate and put in their hearts to the fulfill his will and the agree and give their kingdoms unto the best until the words of the God and shall be fulfilled. வசனம் 18. நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேலே ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமாயும் என்றான். And the woman and which and thou and sweetest is in that great city and which and reigneth over the kings of the earth.